2 தெசலோனிக்கேயர் புத்தகத்துக்கு நான் திருப்போம். 3வது அதிகாரத்தை எடுப்போம். 3வது வசனத்தை நாம் பேசுவோமா? வாசிப்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றது இந்த வசனம்? கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் யாருங்க? உண்மை உள்ளவர். அவர் என்ன பண்ணுவாரு? முதல்ல ஸ்திரப்படுத்துவார். அவர் வழியிலே நடப்பதற்கு, அவருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ்வதற்கு நம்மளை ஸ்திரப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்திரப்படுத்துவாராம். ஸ்திரப்படுத்தி என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். ஸ்திரப்படுத்தி என்ன பண்ணுவாராம்? தீமையில் என்று நம்மளை காத்து விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. தீமையில் என்று விலக்குவார். உலகத்துல பலவிதமான தீமைகள் இருக்கு. நாம் போய் தீமையை விழுகிறது அல்ல, ஆனா தீமை நம்மளை இழுத்துக் கொள்ளுமா? தீமைகள் நம்மை இழுத்துக் கொள்ளும். அதனால தான் சொல்றாரு, தீமையில இருந்தா பண்ண உன்ன விலக்கி காத்துக் கொள்வேன். காரணம் என்ன? அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால்தான் தீமைகள் அவரிடத்தில் சேருவதில்லை, தீமைகள் அவரை அணுகுவதில்லை, தீமைகள் அவரை ஒன்றும் பண்ணுவதில்லை. காரணம், அவர் எப்படி இருக்காரு? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்ல, 2வது வார்த்தை இப்படி சொல்றாரு, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டும் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எந்த விசுவாசம்? கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், என்னை தாங்குவார், என்னை தீமையிலிருந்து ரட்சிப்பார், என்னை நடத்துவார், எனக்கு அனைத்து காரியங்களை அவர் செய்வார். அந்த விசுவாசம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளிடத்தில் இல்லையே, எல்லாரிடத்தில் இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரிடத்திலும் அது இல்லையே. ஒரு சிலரிடத்தில் தானே இருக்கிறது. அவர்கள் தானே அந்த அற்புதங்களை அடையாளங்களை பெறுகிறார்கள். அவர்கள் விசுவாசத்திலே சொன்னாலும் அவர்கள் நம்புவதில்லை. காரணம் என்ன? அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரரா இல்லை. காரணம், அந்த விசுவாசம் இல்லாதனால அந்த விசுவாசி கஷ்டப்பட்டு சொல்றாங்க. ஆனா விசுவாசியான பெண்கள் அல்ல சகோதரர்கள் அற்புதங்களை சொல்லும்போது அந்த விசுவாசிகள் அதை என்ன பண்றாங்க? தடை போடுறாங்க. நானும் இத்தனை வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், சகல காரியங்களிலும் நான் கடந்து கொள்கிறேன், அற்புதம் எனக்கு இல்லை. காரணம், இந்த விசுவாசம் அநேகரிடத்தில் இல்லை. இல்லையே. எவ்வளவு அழகா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 2:13 வாசிக்கிறேன். 2:13 வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே சொல்றாரு, பிரியமானவர்களே சொல்றார், பிரியமானவர்களே என்று சொல்றார், அன்பானவர்களே என்று சொல்றார், என் பிள்ளைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால சொல்றாரு, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படணும், நடத்தப்படணும், பேசப்படணும், அப்போ பிரயாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும், வேலை செய்யணும், நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெறுவீர்களானால், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும், சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளார். கடன்களை காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். தாபினா ஜோமன சாட்சி சொன்னது போலதான் எப்போதுமே நாம் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் எப்படி இருக்கிறோமா? அதெல்லாம் எங்களுடைய கடமை. கடனே கிடையாது. யாரும் நம்மகிட்ட நிற்க முடியாது. எந்த கடன் இருக்கிறது? வேண்டுதல் செய்கிற கடனே அல்லாமல்
செபிக்கிற கடனை அல்லாமல், ஸ்தோத்தரிக்கிற கடனை அல்லாமல், தேவனிடத்தில் மன்னிக்கிற கடனை அல்லாமல், அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிற கடனை அல்லாமல் வேறு கடன் நம்மிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. இது பெரிய ஒரு மகிமை பாருங்களேன். ஏன் காரணம்? அவரிடத்தில் எப்படியாப்பட்ட வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் வைக்கலாம். காரணம், அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்க அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நான் அவரிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இல்லைன்னு இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. தாவீது சங்கீதம் சொல்வது போல அதுல சொல்றாரு, 119 வாசித்தோம்ல, அதுல 119 37வது வசனம் எப்படி சொல்லுதுங்க? 37 என்ன சொல்லுது? தாவீது எப்போதுமே பாசிட்டிவா தான் இருப்பார். அவர் நெகட்டிவாவே நான் பேச மாட்டேன். காரணம், அவர் பாசிட்டிவா பேசி பேசி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்து வாழ்ந்த ஒரு மனுஷனா இருந்ததுனாலதான் அவர் எல்லாமே எப்படி பேசுவாரு? பாசிட்டிவா பேசுவார், நெகட்டிவா பேசக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாய் வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கிறதா? அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. உன் அதிகாரம் எங்க இருக்குது? உன் நாவில் இருக்கிறது. நாவின் கீழே இருக்குதா? நீ என்ன பேசுகிறாயோ அதுதான் உனக்கு வந்து சம்பவிக்கும் சொல்ற. நீ என்ன பேச ஆரம்பிக்கிறாயோ அதுதான் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த வசனம் சொல்லுது 37, மாயை பாராதபடி நீ என் கண்களை விலக்கி ஒப்பு கொடுக்கிறான். இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டியதா இருக்கிறது, ஓட வேண்டியதா இருக்கிறது. ஆனா அந்த உலகத்தில் உள்ள மாயையை நான் பாராதபடி, நான் ஏற்கனவே சொன்ன, நம்ம போய் வந்து தீமையில போய் விழுவதில்லை, தீமை போய் நம்ம கண்டுபிடிப்பதில்லை, தீமை நான் எடுத்துக் கொள்வதில்லை. ஆனா தீமை என்ன பண்ணோம்? நம்மை இழுக்கும். தீமை நம்மளை சிக்கல்ல கொண்டு விட்டுரும். தீமை நம்மள ஒரு கொலைக்காரனா மாத்திரும். தீமை வறுமையில கொண்டு விட்டுரும். தீமை நம்மளை மெண்டலாக்கிடும். அல்லேலூயா. நீங்க தீமை யோசித்தே இருங்களேன், 2-3 தடவை அதை யோசித்தே இருக்கலாம், மெண்டல் ஆயிடுவோம். அல்லேலூயா. அதான் இவர் சொல்றாரு, இந்த தீமைங்கிற மாயை நான் பாராதபடி தேவரீர் என்ன பண்ணுங்க? அந்த தீமையை விலக்கி காத்துக்கொள்ள அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால உண்மை உள்ளவர் இடத்திலே தன் விண்ணப்பத்தை தாவீது என்ன பண்றாரு? செய்கிறார், வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் எல்லா தீமையிலிருந்து நம்மளை என்ன பண்ணுவாரு? விலக்கி காத்துக்கொள்வார். அனுதினமும் காத்துக்கொள்வார். நம்மளால நம்மை காத்துக்கொள்ள முடியாது. உலகத்துல பழமை சொல்லி யானைக்கு என்ன பண்ணுவாங்க? அடி சார்க்குமா, நடந்து போகும்போது அது கூட என்ன ஆயிடும்? எல்லாத்தையும் தாங்குகிறது, இழுக்குகிறது, சுமை தாங்கி அது கூட சறுக்கிட்டு விழுந்துருமா? அப்போ மனித விசுவாசம் ஒரு சூறாவளி காற்ற போல, ஒரு ஆபத்து ஒரு நொடியில வரும்போது விசுவாசத்தை ஆண்டவர் காண்பாரோ காணாத போயிடும். எங்க இருக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா இந்த வசனம் எப்படி சொல்ல? 1 தெசலோனிக்கர்ல வேதத்தில் எழுதப்பட்ட கர்த்தர் இப்படி சொல்றார். 1 தெசலோனிக்கர் 1:2 தேவனுடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு உண்டாக நாங்கள் இடைவிடாமல் கரங்களை தட்டு இடைவிடாமல் ஸ்தோத்தரித்து இடைவிடாமல் ஜெபித்து இடைவிடாமல் உங்களை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி தேவனிடத்திலே ஒப்புரவாய் கொள்ளுகிறோம். அழகாய் ஆண்டவர் இங்கே நம்மை பலப்படுத்துகிறார் பாருங்க. அந்த வசனத்துல இடைவிடாமல் நினைக்க வேண்டும், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள இடைவிடக்கூடாது. இடைவிட்டா
தீமைகள் வந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்திருமா. இடைவிடாமல் நீங்க பாத்தீங்கன்னா ரேஷன்கள்ல அரிசி வாங்குறவங்க இல்ல இந்த ஃப்ரீ இப்போ தீபாவளிக்கு ஏதோ கொடுக்குறாங்க, பொங்கலுக்குலாம் கொடுப்பாங்க, 2000 பணம் 2500 ரூபாய் பணம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இடைவிடாம என்ன பண்ணுவாங்க அந்த வருஷம்ல. ஏன்னா இவங்க வயது அவங்க மேல அப்படியே உராசிட்டே இருக்கும். ஏன்னா தவறு வந்து யாராச்சும் ஒருத்தங்க நுழைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி 4 பேர் நுழைஞ்சாங்கன்னா நம்ம வந்து 10வது இடத்துக்கு போயிடுவோம். 3வது இடத்துல இருந்து எங்க போயிடுவோம்? அப்ப உள்ள வந்து நுழைய விடக்கூடாது. அப்ப நம்ம விசுவாசம் பின்தங்கி எங்க போயிடும்? 100வது இடத்துல போய் நிற்கும். அதனால ஒருத்தர் முயற்சிப்பாங்க, நான் காலையில நிற்கிறேன்ல, எங்க பின்னாடி போங்க. அல்லேலூயா. அப்ப இடைவிடாமல் இடவிடக்கூடாது. இடைவெளி விட்டோம்னா வேறொரு வந்து நின்றுடுவாங்க. இடைவெளி விட்டோம்னா வேற யாராச்சும் வந்து நின்றுடுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இடைவெளி விட்டோம்னா யார் வந்து அங்க நின்றுடுவா? தீமைகள் வந்து அங்க நின்றுடும், பொல்லாம வந்து அங்க நின்றுடும், போக்கிரி வந்து அங்க நின்றுடும், கஷ்டம் அங்க வந்துடும், போராட்டம் அங்க வந்துடும், நோய்கள் காத்துட்டு இருக்கு அது வந்து அங்க நின்றுடும், பேய்கள் காத்துட்டு இருக்கு அது வந்து அந்த குறுக்க நின்றுடும். மறுபடி அந்த நன்மை வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். அல்லேலூயா. ரொம்ப நாள் ஆகும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இடைவிடாம நான் உங்களை நினைத்து என்ன பண்றோம்? நினைப்புண்டு சொல்றாரு பாருங்க, அழகா சொல்ற. அல்லேலூயா. அந்த வசனத்துல வாசிங்களேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து சொல்றாரு. பாத்தீங்களா, நம்மளால யாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து புரிந்து தெரிந்து தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் தடைகளை நீக்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, உங்கள் நோய்கள் குணமாக்கப்பட, உங்கள் வழி திறக்கப்பட, உங்கள் உயர்வு காணப்பட நீங்கள் பலிக்கு வருக. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் தேவனிடத்திலே நெருங்குகிறோம். பவுல் அழகாக எழுதுகிறார். காரணம் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால், காரணம் அவர் ஜெபத்தை கேட்கிறபடினால், காரணம் ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை கொடுப்பதினால் நாங்கள் உங்களை குறித்து தீவிரமாய் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த பெருமூச்சோடு கூட என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? யாருக்காக? சபையாருக்காக, பரிசுத்தவான்களுக்காக, தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, தேவனை தேடுவதற்காக, கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களுக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக தான், உலகத்துக்காக அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக தான், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தான், அதர் பீப்பிளுக்கு கிடையாது. வேதம் அழகாய் இங்கே சொல்லுது. அடுத்த வசனம் எப்படி சொல்லுது? எங்கள் ஜெபங்களில் இடைவிடாம உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காக எப்போதும் தேவனை ஸ்தோத்திர கரங்களை தட்டுங்க. 2 வார்த்தை தான் சொல்றாரு. 2 வார்த்தை அழகாய் சொல்றாருங்களா? என்ன சொல்றாருங்க? எங்கள் ஜெபங்களில் இடைவிடாம உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்காகவும் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரத்தை தட்டுங்க. எப்பொழுதும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் என்ன பண்ண தெரியுமா? கரைகளை கழுவுமா. ஸ்தோத்திரம் நம்ம கரைகளை கழுவிட்டே இருக்கும். நீ எவ்வளவாய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறாயோ, நீ எவ்வளவாய் கர்த்தரை துதிக்கிறாயோ, நீ எவ்வளவாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயோ, நீ எவ்வளவாய் கர்த்தரை உயர்த்துகிறாயோ, அவ்வளவாய் அந்த தீமைகள் இருந்து நாம் என்ன பண்ணுவோம்? நாளுக்கு நாள் விடுபட்டு வந்து கொண்டே இருப்போம். அதான் விசுவாசம். நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை எப்படி இருக்கணுமா? நெகட்டிவா சொல்லிடக்கூடாது. ஒரு நாள் எப்படிதான் சொல்லணும்? பாசிட்டிவா சொல்லிட்டே இருக்கணும். நம்ம பசியில இருப்போம், ஆனா தேவன் என்னை அழகாய் நடத்துகிறார். உடையில்லாத இருப்போம், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பாக்கெட்ல மணி இல்லாத இருக்கும், கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இல்லைங்க, இவ்வளவுதான், நான் அவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், இதை கொண்டுதான் பொழைச்சிட்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை தரித்திரத்தில் போயிட்டு இருக்கணும். நாளுக்கு நாள்
பை எப்படி இருக்குமா? பொத்தலான பையாவா இருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தையும் பொத்தலான வார்த்தை தானே, ஸ்ட்ராங்கான வார்த்தை இல்லையே. கடுகு சிறிதா இருந்தாலும் அது சிரித்து போகாதான். அதனாலதான் கடுகை குறித்து சொல்லியிருக்கிறார். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணுமா? கடுகை போன்றது. கடுகை போன்று உங்கள் விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு கடல்ல போய் என்ன பண்ணேன், நட்டுக்கனா நிக்குமா? அல்லேலூயா. அப்ப உங்க விசுவாசத்தின் வார்த்தை காரணம் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், யார் முன்பாக உட்கார்ந்து இருக்கிறோம்? காரணம் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்மளை எல்லா தீமையிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதித்து மலை மீது இருக்கிற பட்டியமாய் மாற்றி நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார் என்றுதான் இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விதம், அண்ணால் ஏற்றுக்கொண்ட விதம், சாமுவேல் ஏற்றுக்கொண்ட அந்த விதம், தெபொராள் ஏற்றுக்கொண்ட விதம், எஸ்தர் ஏற்றுக்கொண்ட விதம், அதுதான் அவங்களை ராணியா மாற்றினது, தெபொராளை தீர்க்கதரிசியாய் மாற்றினது. குஷ்டரோகத்துக்கு குஷ்டரோகி ஒருத்தன் அவன் சொத்தமானதுக்கு காரணம் என்ன? அந்த வசனத்தை எவ்வளவா ஏற்றுக்கொண்டான். நூற்றுக்கு அதிபதி அதை ஏற்றுக்கொண்ட விதம், அதை நம்பின விதம், அதை உறுதியாய் பற்றி கொண்ட விதம் தான் அவர்களை சுகமாக்கினது. சாரிபாத்தி விதவையினுடைய கடன் தீர்க்கப்பட்டது. அவளுடைய வாழ்வு, செத்து போகிற வாழ்வு துளித்தது. காரணம் விதம், ஏற்றுக்கொள்கிற விதம், கேட்கிற விதம், அதை வைத்துக் கொள்கிற விதம், அது மீது ஒரு இருதயத்தை வைக்கிற விதம். 1000 விதம் இருக்குது. நீ எந்த விதம்? அல்லேலூயா. நீ எந்த விதத்தில் இருக்கிற? ஆண்டவர் கேட்கிறார். நீ எந்த விதத்தில் இருக்கிற? ஒரு ஸ்திரியை பார்த்து கேட்டார், நீ எந்த விதத்திலமா இருக்கிறன்னு கேட்டார். இல்ல, இது எங்களுக்கு யாக்கோபு ஆண்டவன் எனக்கு கொடுத்த கிணறு சொன்னான். அப்படியா? இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாக்கும். நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு நாளும், அதான் வாக்கு தத்துவம், அதான் வசனம், தேவ வார்த்தை, விசுவாசம். கேட்கிறேன், என்ன ஆண்டவன் யாக்கோபுக்கு முன்பாக நீ பிறந்தாயோ? இல்ல இல்ல, அப்படி நான் சொல்லல. உனக்கு சொன்னா புரியாது. நீ என்ன பண்ண? உனக்கு சொன்ன விசுவாசம் சொன்னா, உங்களுக்கு விசுவாசத்தை குறித்து சொன்னா உனக்கு புரியாதே ஸ்திரியே, ஒண்ணு பண்ணு, போய் உன் கணவனை கொண்டு வா. ஆண்டவரே கரெக்டா பதில் கொடுப்பார். விசுவாசத்துக்கும் அவளுடைய கணவனை கொண்டு வந்ததுக்கும் ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது. அறுவடையை அறிந்துதான் தேவன் நம்மிடத்தில் கேள்வி கேட்பார். அறுவடையை நமக்கு சரியான அறுவடை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார். சில கேள்வியை கேட்கும் பொழுது நாம் சரியாய் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது அந்த வேத வசனம் நம்மளை உயர்வடைய செய்யுங்க. கரங்களை தாட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். உன் புருஷனை கொண்டு வா. அவர் சொன்னா, எனக்கு புருஷன் இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, ஓ ரைட், நீ உண்மைதான் சொன்ன. உனக்கு 5 புருஷங்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்லை. உடனே அவளுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, உதடுகள், நாக்கு, அவளால என்ன பண்ண முடியல. இடத்துல பல ஆசீர்வாதங்களை அறுவடை ஆண்டவர் பார்த்தாரு. பதட்டம் வந்துட்டு, அவளுக்கு பதட்டம் வந்துடுச்சு. ஆண்டோட மறுபடியும் பேச முடியல. இவர் தீர்க்கதரிசி என்று அவர்கிட்ட சொல்லல, ஓடுறா, ஓடி கிராமத்துல போய் சொல்றா, ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறான், அவர் என் வாழ்க்கையை உண்மையா சொல்லிட்டாரு, அதற்கு நம்புறேன், நீங்க வந்து எல்லாரும் பாருங்க. எத்தனை பேர் வந்தாங்களா? கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்டவர்கள் வந்து அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றார்களாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விதம் ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன், கடகடத்து கிடுகிடுத்து போய் ஓடி தேவனுக்காக அநேக ஆசீர்வாதங்களை, ஆத்தும ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தேவனிடத்தில் விட்டார்.
என்றுதான் அவர் கேட்கிற அந்த விதம். ஏதோ சரி இவர் ஏதோ சொல்றாரு, தண்ணி கேட்கிறாரு, இந்த ஆண்டவரே இயேசு இதை குடிச்சிட்டு போ. இல்ல, அப்படி இல்ல. அவள் கேள்வியும் தேவனுடைய பதிலும் அவளை மிதக்க பண்ணினது, அவளை ஆசீர்வதிக்க பண்ணினது. அவள் ஓடி தேவனுடைய பணியை செய்வதற்கு ஒரு உந்துதலா இருந்தது. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இருக்கிறது? உந்துதலா இருக்கிறது. வாசிக்க மறுபடியும் இந்த வசனத்தை. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது எப்படி வருகிறதா? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் வந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அப்ப நீ அந்த வார்த்தை எப்படி விசுவாசிக்கிற? எப்படி அதை கேட்டுக்கொள்ளுகிற? எப்படி ஒரு இருதயத்திலே அதை நீ வைக்கிற? இதுதான் பெரிய முக்கியம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எப்படி வந்தது? முழு நிச்சயத்தோடு. முழு நிச்சயத்தோடு இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், முழு நிச்சயத்தோடு இதை ஏற்றுக்கொள்கிறேன், முழு நிச்சயத்தோடு நம்புகிறேன், முழு நிச்சயத்தோடு இந்த தேவ ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போகிறேன், நல்லா தலைமுழுகிறேன், சாப்பிடுகிறேன், அதை நினைப்பா இருக்கிறேன். அற்புதம் நடந்தது என் கைகளிலே, அதை நான் கண்டேன். அண்ணாளுடைய சாட்சி. கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆரணம். நான் ஆராதிக்கிறவர் யாரு? நான் தொழுது கொள்ளுகிறவர் யாரு? நான் ஏற்றுக்கொண்டவர் நான் யாரு? நான் மனம் முடித்தவர் யாரு? ஞானஸ்தானம் தான் மனம் முடித்தவர். நான் மனம் முடித்தவர் யாரு? உண்மை உள்ளவா, உண்மை உள்ளவரா இருக்கிறான். அவரை முன்வைத்துதான் இவைகள் எல்லாம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அழகாய் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறது பாருங்களேன். 6வது வசனம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சத்தத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் அல்லேலூயா. பாத்தீங்களா? அதான் பின்பற்றணும், கர்த்தரை பின்பற்றணும். விசுவாசம் ஏற 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 இருதயத்துல இடமே இருக்காது, வேற எதற்கும் இடம் இருக்காது. விசுவாசத்தை தவிர வேற எதுக்கு என்ன இல்லைங்க? தீமைக்கு இடம் இல்லை. ஏன்னா தீமை ஆண்டவர் இடம் விட்டாரு, விலக்கி போட்டுட்டான். கர்த்தர் உண்மையிலோரா இருந்ததுனால இந்த உலகத்தில் இருக்கிற மாயைக்கும் தீமைக்கும் நம்மளை விலக்கி நீக்கி நம்மளை காத்துக் கொண்டதுனால இந்த உலகத்தில் தீமைக்கு நம்ம இருதயத்தில் என்ன இல்லை? இடம் கிடையாது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயங்கள் என்ன எப்படி இருக்காரு? குடிகொண்டு இருக்கிறார். அதனால வேற எதற்கும் அங்கே இடம் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய வசனத்தை பின்பற்றி, பரிசுத்த ஆவியாவை பின்பற்றி, நடத்துகிற போதகர்களை பின்பற்றி நாம் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது நம்பர் 2 கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதுனாலே என்ன சொல்றாரு? இப்படி இருந்தும் வந்தும் போயும் செய்தும் ஏற்றுக்கொண்டோம் நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரை சேவிக்கிறதுனாலே. அந்த சேவிக்கிறதுனால என்ன நன்மை, என்ன பிரியம், என்ன சுகம், என்ன ஆரோக்கியம், விதமான நம்ம இருதயம் ஒரு நாள் கலங்காது. வர நாட்களை எதிர்காலத்தை குறித்து கலங்கவே கலங்காது. யார் நம்ம சேவிக்கிறோம்? உண்மையுள்ள தேவனாய் கர்த்தரை, உண்மை உள்ளவரை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்வீங்களா? அறிந்து நான் பெற போகிறேன், தேவன் ஆசீர்வாதத்தை பெற போகிறேன். அதுக்கு உதாரணமான ஒரு வசனம் இயேசுநாதர் சொல்றாரு. மத்திய சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு நினைக்கிறேன், 13வது அதிகாரம் 42 வாசிங்களேன். 42. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். 13ங்களா? 42.
ஹல்லேலூயா. 13 மத்திய சுவிசேஷம் 13 தானே? இல்ல, இந்த வசனம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒருவன் ஒரு வியாபாரி என்னன்னா, அந்த வியாபாரி என்ன பண்ணா, அது இருக்கு, அவன் ஒரு நல்ல பொண்ணை கண்டு இந்த பொண்ணை எப்படியாவது வாங்கணும், இந்த பொருளை எப்படியாவது வாங்கணும், இதனால நம்ம வாழ்க்கை மேன்மடையும், இதனால நம்முடைய வாழ்க்கை மேன்மடையும். இந்த வசனத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மேன்மடையலாம் சொல்லி அவன் என்ன பண்றான்னா, அந்த வேத வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை நினைக்கிறேன், ஆனால் அதை அப்புறம் பார்க்கலாம். அப்போ ஒரு பொண்ணை இந்த பொருளை வாங்கணும், இந்த பொருட்கள் அவனுக்கு ஆசை வந்தது. ஒரு வியாபாரிக்கு, பரலோக ராஜ்யம் ஒரு வியாபாரிக்கு ஒப்புதலா இருக்கிறதா. அவன் போய் என்ன பண்ணான், அவன் போய் சொல்லுங்க, வீட்டில் உள்ள எல்லாத்தையும், தோட்டம், துறவி, வீடு, வீட்டுல இருக்கிற தங்கம், வெள்ளி, பொண்ணு, வைரம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டானா, விற்று, ஹலோ, என்ன பண்ணா, விற்று இதை வாங்க வந்தான். இயேசுதான் தான் சொல்றாரு, ஒருவன் இதை கண்ட உடனே அவன் வீட்டுல போய் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விற்று இந்த பொருளை வாங்கி சென்று போனானா. இதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, நம்முடைய உறுதி. இதான் அவ்வளவாய் இந்த மாயமான உலகத்தைய தீமையை நாம் பாராமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம இருதயத்தை வைத்து ஓடுவோமானால், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் விலை உயர்ந்த ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? நித்திய ஆசீர்வாதம். கரங்களை தட்டுங்க. அதுதான் நித்திய ஆசீர்வாதம். அது நிரந்தரமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் இப்படி சொல்லுது. 23 24வது வசனம் இப்படி சொல்லுது, பாத்தீங்களா? எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று நீங்கள் செய்யாமல் எப்படி செய்யணுமா? கர்த்தருக்கென்றே. நீங்கள் எதை செய்தால், துதித்தாலும், குடித்தினாலும், உண்ணாலும், நடந்தாலும், படுத்திருந்தாலும், கொடுத்தாலும், கொடுக்காவிட்டாலும், எதை செய்தாலும், தர்மம் செய்தாலும், நீங்கள் அதை யாருக்கென்று செய்யணுமா? நீங்கள் கற்றுக்கொண்டு அதை செய்யும் பொழுது உங்களை எல்லா தீமைகளில் இருந்து விலக்கி சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உங்களை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே கொலோசியர் 4:2 வாசிங்களேன். அதே கொலோசியர் 4:2. காரணம், ஏன் தேவன் உங்களை பண்றான இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே. பிரைஸ் தி லார்ட். அவர் தீமைகள், மாயைகள், பொல்லாங்கல் உங்கள் அருகாமையில் வர முடியாது, உங்கள் கையின் பிரயாசத்தில் வர முடியாது, உன் குடும்பத்துக்கு வர முடியாது, உன் பிரயாணத்தில் வர முடியாது. உன் நித்திய இன்பமா இருக்கும், உன் வேலை ஸ்தலம் ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய குடும்பங்களுடைய கோத்திரத்தை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் தேவன் அதிகமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். எப்பொழுது? இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் விழித்திருக்கும் பொழுது. காரணம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். 2 கொரிந்தியர் 1:11. 2 கொரிந்தியர் 1:11 வாசிங்க. ஆகையால் டக்குனு வாசிங்க. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக, நீங்கள் மகிமையடையும் பொருட்டாக, நீங்கள் உயர்த்தப்படும் பொருட்டாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொருட்டாக வேதம் சொல்லுது பாருங்க. வாசிங்க, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1:11. தெசலோனிக்கே புத்தகம் இல்லையா? அப்படியே முடிக்கிறீங்க. என்னமோ கடல்ல இருந்து மேல ஏறி ஆப்பிரிக்கால கடல்ல வந்து இந்தியாவுல எழுந்தாம இருக்கிறீங்க. நீங்க கொரிந்தியர் சொல்லிட்டீங்க.
அப்படிங்களா? சாரி, ஒழுங்கா சொல்லுங்க. ஆகையால் தம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் சுவாசத்தின் கிரியைகளையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுது உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். கடவுளை தாண்டிங்க பேசலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் மகிமையில பெருகி பழகும்படி என்ன பண்றாரு? மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அல்லேலூயா. நேற்று ஒரு பாய் மீன் அவர் ஐயா 14வது மீன் குழம்பு சாப்பிடவே இல்லை. பாய் நாளைக்கு நல்ல ஒரு வஞ்சர மீனை வாங்கிட்டு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்லா வறுத்து சாப்பிடணும், மீன் குழம்பு சாப்பிட்டு நல்லா வறுத்து குழம்பு வச்சு சாப்பிடணும் நினைச்சு வீட்டுக்கு வந்தா வறுத்து குழம்பு வச்சு எனக்கு கொடுக்குறாங்க. கலங்களை தட்டுங்க. பிரைஸ் எல்லாம் நினைச்சு உணவாச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு நம்மளும் மீன் வாங்குறதே இல்லையே என்ன நான் நினைச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நைட்டு வந்தா வறுத்த மீன் நல்ல குழம்பு சூப்பர். தேவன் நம்ம ஜபத்தை, அதாவது போஜனம் மாத்திரம் இல்லை, எல்லாவற்றுக்கும் தேவனை பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதான் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் பலன் தருகிறவர். நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ போய் காலையில ஆராதனை முடிச்சுட்டு போய் நல்ல ஒரு மீனை வாங்கி வந்து வறுத்து சாப்பிட்டு நல்லா, நீ என்னப்பா சொல்ற, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஒரு சிறிய விஷயம் தான், சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? பெரிய பெரிய அற்புதங்களை ஒரு பாட்டு கூட திரும்பி பாடி இருக்கிறார். சின்ன சின்ன மனுஷர்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம்ம வேண்டுறதே இல்லை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை, நம்ம மனுஷனிடத்திலே சில விஷயங்களை பேசுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வசனம் கூட எனக்கு யாத்திராகமம் இருக்கு, தாகம் கொண்ட தேவ ஜனம் என்ன பண்ணுதான்? ஆனா ஆண்டவர் சொல்ல, தாகம் கொண்ட தேவ ஜனம் எங்க பாக்குது? ஆனா ஆவல் கொண்ட கண்மலை எங்க இருக்குது? மறந்துடுறோம்ல. நம்ம கூட இருக்கிற கண்மலை விட்டுறோம், வானத்தாண்டாந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, ஆனா புத்தி கட்டவனே, புத்தி கட்டவனே, நான் பக்கத்துல தான் நிக்கிறேன், ஏன் கண்மாற நீ வானத்தை பார்க்காத, உன் அருகாமல் நிக்கிற என்ன பாருங்க. கரங்களை தட்டுங்க. நம்ம விசுவாசம் அப்படி இருக்கிறது. அண்ணால் கூட சாரி மரியாதை கூட ஆண்டவரை தேடினா. எங்க தேடினா? எங்க தேடினா? எங்க தேடினா? கல்லறையில தேடினா. அவ பதட்டம், பயம். மூணாவது, என் ஆண்டவனை எவனும் தூக்கிட்டு போயிட்டான். டக்குன்னு ஒரு உருவம் தெரிகிறது. அவ விசுவாசம் அவளுக்கு கம்மியா இருக்குது, டம்மி பீஸ். அவ பார்த்து டம்மி பீஸ் பார்த்து ஆண்டவர் பார்த்து கேட்கிறா, நீ தோட்டக்காரனா? அல்லேலூயா. காரணம் அந்த பதட்டத்தை விசுவாசம்க்குள்ள இல்ல. ரெண்டு பாயிண்ட் அங்க இருக்குது. ஒரு பாயிண்ட், அவன் நீ தோட்டக்காரனா? தயவு செய்து என் ஆண்டவரை எடுத்து போயிட்டா கொஞ்சம் எனக்கு சொல்லு, நான் போய் அவரை வைத்திடத்தில் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உசாரா, ஆனா ஆண்டவர் இல்லையா, உண்மையில இல்லையா, அவர் டக்குன்னு பதில் மட்டும் தான் கொடுப்பாரு. சோதிக்கிற தேவன் அல்ல. உடனே அவன் என்ன பண்ணாரு? ஆண்டவரே என்ன பண்ணாரு? உண்மை உள்ளவர், அன்பு உள்ளவர், அரவணைக்கிறவர், நேசிக்கிறவர். டக்குன்னு மரியாதை பார்த்து என்ன சொன்னாரு? சொல்ல மாட்டீங்களா? அது தெரியாதுல்ல. மரியாதை கரம் சுத்த மாட்டீங்களா? அதான் இயேசுங்க. மரியாதை மரியாதை. உடனே இவளுக்கு ஆச்சரியம் வந்து அட்டு தடுமாறி விசுவாசம் உள்ள வந்து நுழைஞ்ச உடனே அவன் என்ன சொன்னான்? இது சொல்லிட்டீங்கன்னா நான் வெளியே சொல்லிட்டேன்ல ரவி. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாதான் நம்ம விசுவாசம் ஏறுது இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? என்ன தொடாத, முதல்ல விசுவாசத்தோடு அங்கே காத்திருக்கிற என் சகோதரன் ஊழியக்காரன் சொல்லு, என் சகோதரனிடத்தில் போய் சொல்லு, உங்கள் தேவன்
கலிலேயா போகிறார். அங்க வந்து என்ன பார்த்தீங்களா வசனம், ஆண்டவர் நம்மளை ஒரு பொழுதும் கைவிடுகிறவர் அல்ல. உண்மையுள்ளவர்களாக இருந்து நம்மளை தீமை அணுகாம, இந்த உலகத்து காரியம் நம்மளை தொடாம சத்திய பாதையிலே நடத்துகிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 12 என்ன சொல்லுது? 12 நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உள்ளத்தில் நிறைவேறவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக என்ன பண்றாரா? வேண்டிக் கொள்ளுகிறோம். ஊழியக்காரர்கள் அனுப்பி வேண்டிக் கொள்ளும்படி செய்கிறார், ஜெபிக்கும்படி செய்கிறார், அழும்படி செய்கிறார், மண்டி போட செய்கிறார், தனிமையா தேவனிடத்தில் வேண்டும்படி செய்கிறவரா இருக்கிறார். அதனால்தான் தேவன் உங்களுக்கு சில விடுதலையும் சில ஆசீர்வாதத்தையும் சில சுகத்தையும் சில நலத்தையும் சில நன்மையையும் சில கிருபையும் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் ரகசியம். உங்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்காக கர்த்தரிடத்திலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதான் வேத வசனம். மூன்றாவது, இரண்டாவது தான் நம்மளுக்கு போல 2 தெசலோனிக்கர் 3:1-2 வாசிங்க. 3:1-2 கடைசியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் பரப்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரப்பி மகிமைப்படும் படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷன் கையில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. உங்களுக்காக பரிசுத்தவான்கள் தேவ ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெருமிச்சம் வேண்டுதல் செய்யும் பொழுது நீங்க என்ன பண்ணணுமா? யாருக்காக ஊக்கமா ஜெபிக்கணுமா? பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், உறுதியாய் ஜெபிக்க வேண்டும். நிலையற்று ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணும்? நிலையாய் ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் கிருபையில் என்ன பண்ணுவீங்களா? பெருகுவீர்களா, அன்புல பெருகுவீர்களா, ஆசீர்வாதத்துல பெருகுவீர்களா, நன்மையில நீங்க என்ன பண்ணுவீங்க? பெருகிறீர்களா. வேதம் சொல்லுதுங்க. வீட்டுல போய் இந்த அதிகாரத்துல நீங்கள் வாசித்து கர்த்தருடைய நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள. அதுதான் உண்மை உள்ளவர். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை திறப்படுத்த முதல்ல ஸ்டடி வேணும். ஸ்டடி இருந்தாதான் ஏணியில ஏற முடியும். ஸ்டடி இருந்தாதான் எல்லாத்தையும் நம்மளால தீவிரமா. ஸ்டடி இல்லாம எதையும் செய்ய முடியாது. ஸ்டடி வேணும். ஓட்ட பந்தயத்துக்கு முன்பாக ஸ்டடி எடுத்துக்கணும். எக்ஸாமுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டடி. கொஞ்சம் தூங்காம நல்லா படிச்சு நல்லா எழுதி பார்த்துக்கணும். ஸ்டடி இல்லாம எதையும் செய்ய முடியாது. கார் ஓட்டுறோம் முன்பாகவே கொஞ்சம் ஸ்டடி கத்துக்கொள்ள வேண்டும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பேதைகளை தெரிந்து கொண்டு ஞானியா மாற்றிடுவார். இது வேறு விதம். இதுக்கு ஸ்டடி வேணும். ஆனாலும் அவரால் கூடாத, மனிதனால் முடியாதது கூடாதது தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். கடனை தந்துங்க. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், எதையும் செய்ய முடியும் என்பது வேத வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது உபதேசம் 3க்கு வர பிலிப்பியர் 4:5 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. பிலிப்பியர் 4:5 சீக்கிரம் வாசிங்க. சொன்னாங்க எப்போது நீங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சோறு வந்தாலும் பலவீனம் வந்தாலும் வியாதி வந்தாலும் காரியங்கள் ஏற்றாலும் தள்ளப்பட்டாலும் கீழே விழுந்தாலும் உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? ஒரு தடவை எழுதல, பல தடவை எழுதியிருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றாரு, என்ன சொல்லுங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறார். விசுவாசிங்க, சந்தோஷமா இருங்க, நன்மைகளை பெறுவதற்கு விசுவாசிங்க, சந்தோஷமா இருங்க, நன்மைகளை பெறுவதற்கு விசுவாசிங்க, சந்தோஷமா இருங்க, தேவைகள் சந்திக்கப்பட சந்தோஷமா இருங்க, விசுவாசமா இருங்க. நீங்கள் குணப்பட சந்தோஷமா இருங்க, விசுவாசமா இருங்க. நீங்கள் உயர்த்தப்பட சந்தோஷமா இருங்க, விசுவாசமா இருங்க. நீங்க நலம் பெற, கிருபை பெற,
வாலாக்கமும் தலையா இருக்கு, கீழாக்கம் மேலாக, சந்தோஷமா இருங்க, விசுவாசமா இருங்க. இது ரெண்டு தடவை கிடையாது. அல்லேலூயா. என்னங்க காரணம்? கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எதற்கு? உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்தி உலக தீமையிலிருந்து உங்களை விலக்கி நடத்த அவர் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரு? விழித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? விழித்துக் கொண்டிருக்கணும். 5 வாசிங்க 5. உங்கள் சார்ந்தவர்களும் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கடலுக்கு அந்தாண்ட இருக்கிறாரு. எங்கதான் இருக்கிறாரு? என் வலது பக்கத்திலே இருக்கிறார். கடலை தட்ட மாட்டீங்களா? அவர் எங்க இருக்கிறாரு? என் வலது வாசத்தில் இருக்கிறார். தாவீது தான் சொல்றார், பேதுரு தான் சொல்றார். அவர் எங்க இல்ல, நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். பவுல் அநேகத்தில் சொல்லி இருக்கிறார், அவர் என்னோடு தான் இருக்கிறார், என்னோடு தான் அவர் வருகிறார், அவர் என்னோடு தான் அவர் சம்பரித்துக் கொண்டிருக்கிறார் என்று தாவீது அதிகமாய், பவுல் அதிகமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் அந்த நம்மை நினைவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், விழித்திருக்கணும், ஜெபித்திருக்கணும், நம்பிக்கையில் இருக்கணும். அப்பொழுது அவர் எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு? உங்க பக்கத்துல இருப்பாரு. எஸ், சமீபமா இருப்பார். உனக்கு அற்புதமானபடி அவர் சமீபமா இருந்தா எனக்கு என்ன? அவர் ஏன் எனக்கு சமீபமா இருக்கிறாரு? அவர் இங்க இருந்தானா, அங்க இருந்தானே, எங்க இருந்தானா? நோ, என்னை விடுவிப்பதற்காக, எனக்கு அற்புதம் பண்ணுவதற்காக, என்னை நடத்துவதற்காக, என்னை உயர்த்துவதற்காக, என்னை சுகப்படுத்துவதற்காக, என்னை ரம்மியமான பாதையிலே நடத்துவதற்காக அவர் எப்போதுமே அவர் எங்க இருக்கிறாரு? ஏழு சமயத்தில் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களை ஸ்தாபிக்கவில்லையா? கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த வேண்டுங்க. அவர் சமீபமா இருக்கிறார். ஏசாயாவுக்கு சொல்கிறார் வார்த்தை, அவர் ஏன் சமீபமா இருக்கிறாரு? 55:6 தெளிவா சொல்றாரு. தீர்க்கதரிசனமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத மக்களுக்கு, உங்களுக்கு, எங்களுக்கு, எனக்கும் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நேரடியா பார்த்த ஜனங்கள் இன்னைக்கு பைபிள் மூலமா நம்ம பார்க்க வேண்டும். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, சோர்வு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, விரைவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆவின் உற்சாகம், விசுவாச, நம்பிக்கை, உறுதி எப்பொழுதுமே நீங்கள் விழித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். வாசிங்க 55:6. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில். அவர் எங்க இருக்கிறாரு? என் பக்கத்துல இருக்கிறாரு. விட்டுட்டு நான் தோத்தம்னு இரு மகள்மா நான் ஜெபம் பண்ணி கடக்க சொல்றீங்களா? அருகாமையில் இருக்கிற ஆண்டவருடைய நன்மைகளையும் சுகங்களையும் ஆசீர்வாதங்களையும் நித்திய வாழ்வை குறித்து நான் அவரோட பேசாம, அவரோடு நான் ஒப்புரவாகாம, அவர் தூரத்தில் போன பிறகு தோத்தராண்டவரே, தோத்தராண்டவரே வாரும் அவர் சொல்றாரு. இப்பதான் பக்கத்துல இருந்தேன், என்னையா கூப்பிடுறப்ப சொல்லி அவர் போய் விடுவார். அதுதான் ஏசியா தீர்க்கதரிசனம் பேசும் ஜனங்களுக்கு உரைக்கிறார். அவர் சமயமா இருக்கும்போது அவர் நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமயமா இருக்கும்போது நோக்கி கூப்பிடு. அவர் சமயமா இருக்கும்போது அவருக்கு விஷயத்தை சொல்லு. அவர் என்ன நாளே? ரட்சணிய நாள். நீங்க எதை சொன்னாலும் அவர் கேட்பார். இது ரட்சிப்பின் வருஷம், ரட்சணிய நாள். நீங்கள் எதை கேட்டால் தேவனிடத்தில் பெறுவதற்கு அவர் எங்க இருக்கிறாரு? சமீபமாய் உன் அருகாமையிலே ஒருண்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாத. பிலிப்பு 4:12 வாசிங்க. பிலிப்பு 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும், போதிக்கப்பட்டேன். என்னங்க தாங்க போதனை தான் தேவனுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். சமயம் எடுத்து ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் சமயம் எடுத்து, நேரம் எடுத்து, வீட்டு வேலைகளை எல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு நான் கர்த்தருடைய காலத்துக்கு செல்லுகிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன். நான் போகும்போது வெறும் பாத்திரமாய் நான் காலத்துக்கு செல்லுகிறேன். வரும்போது எப்படி வருவேன்? என் பாத்திரம் நிரப்பப்பட்டவனாய், நிரப்பப்பட்டவளாய் நான் என் வீட்டுக்கு திரும்பி வருவேன். இது சத்தியம், இது நிச்சயம். போதிக்கப்பட்டபடி இந்த பூமியில நான் வாழ முடியும். நான் எப்படி போதிக்கப்பட்டனே அப்படியே என்னால் வாழ முடியும். அந்த தகுதியை, அந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
அந்த அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் யோவான் 1:12 நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த தகுதியை எனக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாக எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி ஏற்ற நேரத்தில் வாழவும் எல்லாவற்றுக்கும் தேவன் அதிகாரத்தை, ஞானத்தை, அறிவை கொடுத்தபடினா இந்த பூமியில என்னால் வாழ்ந்திருக்க முடியும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அடுத்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் மன ரம்யம். அதுதான் மேல சொல்றாரு 11ல நீங்க வாசித்தா தெரியும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. பார்த்தீங்க, சிலவங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லை அதனால சொல்ல மாட்டாங்க. அங்க ஒண்ணுமே இல்லை அதனாலதான் அவங்க இப்படி இருக்கிறாங்க. அங்க இல்ல அதனால இப்படி இருக்காங்க. அங்க இருந்ததுன்னா அவங்க விசுவாசம் கெட்டு போயிருக்கும். கர்த்தருடைய வேதத்தை விட மோசமா இருப்பாங்க. ஆனா பவுல் அப்படி இல்லை. பவுல் ஒரு பெரிய பவுல் ஒரு பெரிய மனுஷன். அதனால தான் இப்படி சொல்றான். என்ன சொல்றான்? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்ல. இந்த ஒன்னால அதனால நான் உடமா இருக்கிறேன், ஒரு வேளை சாப்பிடுறேன், ஒரு துணி வச்சிருக்கேன், 2 துணி வச்சிருக்கேன், அதனால அப்படி சொல்லல. நான் எதுல அந்த வார்த்தை நான் சொல்றேன்னா, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? மன ரம்யமா இருக்க. யாரிடத்துல? தேவனிடத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறேன், கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இந்த உலகமோ சாத்தானோ கிரியைகளோ லூசுபரனோ என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை, இதான் உறுதி. ஆண்டவர் அதுதான் நம்ம இடத்திலே எதிர்பார்க்கிறார். பரிபூரணவாசிங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? நான் சோர்வானவன் அல்ல, நான் பலவானவன் அல்ல, நான் கனவான் என்று யார் சொல்லியிருக்கிறாரே? கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சில ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வீட்டாகி அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். யார் தான் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? மோசே கொண்டு வந்தார். அவரை பயன்படுத்துறது யாரு? கருவி. கர்த்தர் செய்ய வேண்டியது நீங்க தான். அவர் ஒரு கருவி தான். ஆனா மிஷின் யாரு? நீங்களும் நான். சொல்லுகிறவர் சொல்வார், செய்ய வேண்டிய நீ நான் என்ன பண்ணோம்? செய்யணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. அவர் சொல்லிட்டாருன்னா நீங்க செஞ்சிடணும். அதனால நன்மை உண்டாகும் தவிர என்ன கிடைக்காது? தீமை வராது. ஒரு மனுஷன் அதுல உசாரா இருந்தான். எந்த மனுஷன்? அவர் சொன்னதை உடனே செஞ்சான். நோவா. கரங்களை தட்டுங்களேன். ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னாரு செய்ப்பா, உடனே செஞ்சான். அடிப்பா, உடனே அடிச்சான். கீழே பூசணியா, பூசண. இத்தனை தட்டு செஞ்சேன். இவ்வளவு வயலன் செஞ்சிட்டேன். இவ்வளவு நீட்டு ரைட், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உன் சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க யாரையும் கூப்பிட்டுக்கோ. யாரும் செவி கொடுக்கல, யாரும் செவி கொடுக்கல. அப்படியா? உன் குடும்பம் மட்டும் ஏறிக்கோ. கரண்ட தட்டுங்க. உன் குடும்பம் மட்டும் ஏறிக்கோ. உன் விசுவாசோட ரட்சித்தது, உன் விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசப்படி போ. முடிவு இப்படிதான் இருக்கும் கடைசி காலத்துல. உன் விசுவாசம் எம்மட்டுமோ அம்மட்டும்தான். உன் விசுவாசம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தான் எல்லாம் நடக்கும். இல்லை ஒருமே நடக்காது. நோவை வச்சு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். உடனே பார்த்தான் மனுஷன் எப்போதும் கொஞ்சம் இறக்கமா இருக்கான். இன்னும் வரட்டும், இன்னும் வரட்டும், எல்லாரும் வரட்டும், எல்லாரும் வரட்டும் பார்த்தான். ஐயோ, நம்முடைய தரிசனத்தை என்ன பண்ணிடுவோம் இருக்கு, நாசம் பண்ணிடுவான்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு? கதவை தட்டுங்க. Praise the Lord. ஏன்னா துன்மார்க்கம் உள்ள வந்துடக்கூடாது, தீமை உள்ள வந்துடக்கூடாது, அநீதி உள்ள வந்துடக்கூடாது என்பதை அவரே என்ன பண்ணாரு? அடைத்தால் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா செஞ்சதெல்லாம் இவன் தான். கட்டளையிட்டால் செஞ்சான். குடும்பம் காக்கப்பட்டது, அது மூலமா உலகம் உண்டாக்கப்பட்டது, மனிதர்கள் உண்டாக்கப்பட்டாங்க. பெரிய கிரியைகள் இதுங்க. கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எதற்கு? உன்னை என்னையும் ஸ்திரப்படுத்துவதற்கு.
தீமைகளை அணுகாம பாதுகாப்பதற்கு. அப்பா அம்மாவும் தீமையை அணுகாம காக்க முடியுமா? சொல்லுங்க. யார்தான் காக்க முடியும்? கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை காக்க முடியும், நடத்த முடியும், யோசிக்க முடியும். நம்ம உயிர் உள்ள நாளெல்லாம் ஆட்சி நாட்களை கூட்டி கொடுக்க முடியும். எந்த பழம் சாப்பிட்டாலும் ஆட்சி நாட்கள் கூடாது. ஆனா கர்த்தர் தான் ஆட்சி நாளை கூட்டுகிறவர். கர்த்தர் தான் வாழ்நாளை ஆசீர்வதிக்கவர். கர்த்தர் தான் வருஷங்களை ஆசீர்வதிக்கவர். கர்த்தர் தான் நாட்களை ஆசீர்வதிக்கவர். அவர்தான் எல்லாமே என்று வேத வசனம் சொல்லி முடிக்க போறேன். 19 வாசிங்க. 19. என் தேவன் தம்முடைய ஐசுவத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கரங்களை தட்டுங்க. உன்னை தரப்படுத்துங்க. அதுக்கு நான் மகிமையிலே நிறைவாக்குவார். நீ விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, உறுதியா இருக்கும் பொழுது, ஒளிந்திருக்கும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது, அவரை முன்வைக்கும் போது, ஓடும் போது, உடையாடும் போது, அவர்தான் உன்னை மகிமையிலே உன் ஆசீர்வாதங்களை நிறைவாக்க முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்தது கொலோசியர் 1:15 வாசிங்களேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவன் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின மேலானவர் பேருமானவர். யாரவரே? பேரு தேவகுமாரன், பேருமானவர், உச்சிதமான ஆண்டவர், உன்னதமான ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சாபத்தை தரித்த ஆண்டவர், தத்துவமுள்ள ஆண்டவர், கிருபை உள்ளவர், பலப்படுத்துகிறவர், ஆதரிக்கிறவர், உயர்த்துகிறவர், பலப்படுத்துகிறவர், சுகமாக்குகிறவர், தலையாக வைப்பவர், மலை மீது உள்ள பத்திரமாய் மாற்றுகிறவர், பாலும் தேனும் ஓடுகிறவர். ஆயிரம் ஆசீர்வாதங்களை சொல்ல முடியும். அதை நீ நம்பணும். அவ்வளவுதான். நீங்க அதை நம்பணுங்க. பிரைஸ் தி லார்ட். உண்மை உள்ளவர் உங்கள் என்னையும் தரப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு, தாங்குவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதை முன்வைத்து நீங்க செய்யறீங்க? ஆண்டவர் முன்வைத்து எதை வேணாலும் பண்ணுங்க. கடைசியில அது எப்படிங்க அது சொல்றது? ஆறுகளை போல எப்படி இருக்குமா? பறவை பாய்கிற ஆறுகளை போல ஒரு ஆசீர்வாதம் அவரை முன்வைத்து செய்யும். அவரை முன்வைத்து நீங்க செய்யலைன்னா முடிவு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு ஆரம்பம் தேவனை வச்சோம்னா முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். அவரை முன்வைக்கும் பொழுது அப்படித்தான் வசனம் சொல்லுது. அந்த வசனம் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் தத்துவங்களானாலும் துணைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் கடனை தட்டுங்க. நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். சகலமும் அவருக்காகவே. நான் நடந்தாலும், வாழ்ந்திருந்தாலும், போனாலும், விழுந்தாலும், எழுந்தாலும், செத்தாலும், வாழ்ந்தாலும் அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன். நோ அவுட் நான் கிடையாது. நான் இன்புட் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். நீ யாரா இருக்கலாம், நீ விஞ்ஞானியா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், அவருக்குள்ளதான் எல்லாமே. அவருக்குள்ளதான் எல்லாம். அது உன்னுடைய தைரியம், அதாவது உன்னுடைய சாமர்த்தியம். நீ பணக்கார ஆகிறது ஒரு சாமர்த்தியம், நீ படிக்கிறது ஒரு சாமர்த்தியம், நீ பெரிய ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறது உன்னுடைய சாமர்த்தியம். அதனுடைய கர்த்தருடைய கிருபை அங்க இருக்கிறது. ஏன்னா நீ பிறக்கும் போது, நீ வளரும் போது நான் இப்படி ஆகணும்னு விரும்புகிறேன், நான் இப்படிதான் இருக்க விரும்புகிறேன் நீ நினைச்சா ஆண்டவர் நான் அப்படிதான் வைப்பேன். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத கூட நீ இருக்கலாம். நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் நீ நினைச்ச கர்த்தர் சயின்டிஸ்டா மாத்திடுவா. அவரு பணக்காரனா இருக்க விரும்புகிறேன்னா நான் பணக்காரன் ஆக்கிடுவார். ஒரு பெரிய நான் விஞ்ஞானம் இருக்க நீ விரும்பினார், அப்துல் கலாம் அப்படிதான் அவர் படிச்சிருக்காரு, நான் பெரிய விஞ்ஞானம் ஆகணும். அதே போலதான் அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் வாலிபர்களுக்கு சொன்னாரு, இந்தியா உங்க கையில இருக்குது. நீ உன் நினைப்பு, உன் விசுவாசம், உன்னுடைய உயர்ந்த நம்பிக்கை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த செயல்பாடு உயர்ந்து இருக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை உயரும். இவ்வளவு எனக்கு போதும், அவ்வளவு போதும், இந்த ட்ரம் போதும், இந்த மிக்சர் போடும், இந்த கீபோர்டு போதும். நோ, இந்த கீபோர்டு இதை விட பெரிய கீபோர்டு வேணும்.
ஒரு லட்ச ரூபாய் கீபோர்டு வாங்கணும். பிரைஸ் எல்லாம் உன் எண்ணங்கள், உன் எண்ணத்தின்படியே, உன் விசுவாசத்தின்படியே, உன் நம்பிக்கையின்படியே, உன் ஏக்கத்தின்படியே, நீ கேட்கிற விதத்தின்படியே உன்னை உயர்த்த தேவன் எப்படி இருக்காரு? வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும். அவர் சொல்றாரு, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும். எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. எல்லாம் எங்க இருக்குது? அவருக்குள்ளதான் நிக்கிறது. அவர் இல்லாம ஒண்ணு நிக்காது. எல்லாம் விழுந்து போயிடுங்க சகோதரனே, சகோதரியே. அவருக்குள்ளதான் நிக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது. 20. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எப்படி இருக்கிறார்? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே அதிசயமும் ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். கரங்க தட்டுங்க. மரித்தோருக்கு முதல் ஆண்டவர் இயேசுதான் எழுந்தார். வேற யாரும் எழுந்திருக்காங்களா? சரித்திரம் சொல்லுதா? வேற ஏதோ ஒரு புத்தகம் சொல்லுதா? 4 புத்தகத்துல ஏதோ ஒரு புத்தகம் சொல்லுதா? உயிர்த்தெழுந்த யாருங்க? உலகத்திலே யாரும் அப்படி உயிர்த்தெழுவது கிடையாது. கட்டுக்கதையா இருக்கலாம், புராணமா இருக்கலாம். அங்க போய் இயேசுதான் மரித்து கொண்டு என்ன பண்ணாரு? மற்றதெல்லாம் புராணம் தான். எழுதப்பட்டிருக்கலாம், படிக்கிறதுக்கு இன்பமா இருக்கும், ஆசையா இருக்கும். ஆனா ஆதாரம் கிடையாது. இவரு செத்ததுக்கு ஆதாரம், உயிர்த்தெழுந்ததுக்கு ஆதாரம், வரப்போறதுக்கு ஆதாரம், எழுப்ப போறதுக்கு ஆதாரம், நீ நானும் பரலோகம் போறதுக்கு எல்லாம் ஆதாரத்தோடு நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. அந்த வசனம் பாருங்க. சகல பரிபூர்ணமும் என்னங்க? சகல பரிபூர்ணம் எங்க இருக்குது? அவருக்குள்ளே வாசமா இருக்குது. அப்ப நான் அவர்தானே தேடணும், அவர்தானே துதிக்கணும், அவர்தானே நான் முன்வைக்கணும், அவர்தானே மகிமைப்படுத்தணும். அடுத்த வசனம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். ஓ, கரங்களை தட்டு. அவருக்கு என்ன ஆயிட்டான்? உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை அழைக்க, உன்னை தீமையிலிருந்து காக்க, உன்னை காத்துக்கொள்ள, உன்னை சமாதானம் நடத்த, உன்னை உயர்ந்த ஒரு பெண்ணா, உயர்ந்த ஒரு பையனா, குடும்பமா, உன்னை உயர்ந்த வலுவில் இருக்கிற பட்டினமாய் மாற்ற, உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்ற, உன்னை ஞானவானாய் மாற்ற, உன்னை பெரிய உன் குறைகளை நிறைவாய் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற என்ன ஆயிட்டான்? அவர் இப்படி ஆயிட்டாரா? நம்மளை உயர்த்துவதற்கு அவர் இப்படி ஆயிட்டாராம். பிரியமா ஆயிட்டாராம். பிரியமா இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்காராம்? பிரியமா இருக்கிறார் என்பதால் வேத வசனம். அடுத்தது பிலிப்பியர் 3:14 வாசிங்க. 3:14 வாசிங்க. சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக கர்த்தரை நோக்கி தொடர்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். அப்போ வாழ்க்கை, உன் பிரச்சனை, உன் போராட்டம், இதெல்லாம் நினைவுகள், உன் இருதயம் எப்படி இருக்கிறது? நீ எதை நோக்கி ஓடணும்? லக்கை நோக்கி. லக்கு இருக்கா? லக்கு உன் மனசுல வச்சிருக்கிறியா? ஹலோ சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உன் லக்கு என்ன? உன் விருப்பம் என்ன? ஆண்டவர் கேட்கிறார். என்ன நக்கல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, ஓடிட்டு இருக்கிற, படிச்சுட்டு இருக்கிற, எழுதிட்டு இருக்கிற? லக்கை நீதான் நீ தீர்மானிக்கணும். லக்கு உன் கையில தான் இருக்கு. நீ ஆண்டவர்கிட்ட சொன்னா அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. பிரைஸ் எல்லாம். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் எல்லாரும் இந்த சிந்தையா இருக்கணும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தா அதை தேவன் வெளிப்படுத்துவார். எப்படி இப்படி இருக்காது தம்பி, பாப்பா, சகோதரனே, சகோதரியே, நீ இப்படி போ, அந்த லக்கு நோக்கி தொடரு. கர்த்தர் உண்மையில இருக்கிறார். உன்னை ஸ்திரப்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பலப்படுத்தவும், உன்னை நிலைநாட்டவும் அப்படி எப்படி இருக்காரு? அவர் வல்லவரா இருக்கிறார், தேவகுமாரனா இருக்கிறார் என்று கர்த்தர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 17 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட எப்படி இருக்கணும்? நீங்கள் என்னோட கூட எப்படி இருக்கணும்? பின்பற்றணும். வேத வசனத்தை, சத்தியத்தை, ஆலயத்தை, ஊழியத்தை, ஜெபத்தை பின்பற்றணும். உங்கள் இருதயங்களை, நாடிலே, நரம்புகளிலே, உங்கள் வேலைகளை நீங்கள் செய்தாலும், குடும்பத்தை நீங்கள் காத்தாலும், குடும்பத்துக்காக ஓடினாலும், கர்த்தருக்காக ஒரு கண்ணு இருக்கணுமா? ஒரு நினைவுகள் எல்லாம் அப்படி இருக்கணும். சொல்றார், அழகா சொல்றார், அழகா எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு கர்த்தருடைய வழியை காட்டுகிறபடினால்
நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். கரங்களை தாட்டுங்க. நடக்கிறவர்களை ஆசீர்வாதத்துல, மகிமையில, ஜெபத்திலே, உறுதியில நடக்கிறவர்களை நோக்கு. அவங்க எப்படி உயர்ந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவர்களை நோக்குன்றாங்க. ஆபிரகாமை நோக்கு, ஈசாக்கை நோக்கு, யாக்கோபை நோக்கு. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் என்ன பண்ண நோக்கு. அப்போது உன் பாதைகளும் வாழ்க்கையும் உன்னுடைய காரியமும் விரித்தடையும், விரிவாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாரு? உண்மையுள்ளவர். எதற்கு? உங்களை என்னையும் ஸ்திரப்படுத்துவதற்கு, தீவில் இருந்து காத்து நடத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பிலிப்பியர் 4:8-9 வாசிங்க. கடைசியாக சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கரங்களை தட்டு. சோம்பல் அப்படியே தூக்க மயக்கத்தில் அப்படியே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் நீங்க பிரசவம் பண்ணுங்க, நாங்க நிக்கிறேன். கை தட்டத்துல 4வது வீட்டுக்காரன் வந்துடும். அவங்க தூக்கிட்டு இருந்தா கூட என்ன ஆகாது, என் கை தட்டை எழுப்பிடும். அதனால தான் நினைக்கிறேன். அப்படி தட்டுவேனா ஒவ்வொரு வசனமும் என் நரம்பு நாடிகளை உயிர்ப்பிக்கிட்டே இருக்கும். பிரசங்கம் பண்ண முன்னாடி தான் போய் உட்காருவேன். எந்த மீட்டிங்கா இருந்தாலும் முன்னாடி உட்காருவேன். பிரைஸ் எல்லாம். ஆனா பவுல் சொல்ல, உன் விசுவாசம் மட்டும் இருக்கட்டும், அவிசுவாசிகளை விசுவாசியா மாத்தினான்னு சொல்லியிருக்கேன். அதனால அதிகமா நான் உங்கள்கிட்ட பேசுவதில்லை. ஒரு விசுவாசம் பெரியது, அது எனக்கு தெரியும், அது உன் மட்டும் இருக்கட்டும். ரொம்ப பெருமை காட்டாத. அவிசுவாசிகள் என்ன பண்ண, விசுவாச பாதையில அவங்களை கொண்டு வான்னு ஆவியார் சொல்றாரு. பிரைஸ் எல்லாம். அதனால இந்த பிரசங்கம் உங்களுக்கு நான் செய்ய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தேன். வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கரங்களை தட்டு 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 தட்டு. தேடி வருவாங்க வீட்டை தேடி, தேடி வருவாருங்க ஆசீர்வாதம், தேடி வருவாருங்க சுகம், தேடி வரும் வாழ்வு, தேடி வரும் சொர்க்கம். நீ ஒன்றும் தேடி போக தேவையில்லை. இந்த நாள் வரையும் அப்படிதான் எனக்கு நடந்துட்டு இருக்குது. இனிமேல் நடக்கும், விசுவாசிக்கிறேன், கம்பீரமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இப்படி வாழணும், இப்படி ஜீவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதை எடுத்துக்கிட்டவன் தான் புத்திசாலி. அதனால் இந்த 9 சொல்றார். 9 என்பது ஒரு கனிவுள்ள வாழ்க்கை. அந்த 9 மறுபடியும் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதான தேவன் உங்களோடு இருப்பார். கரங்கள் தட்டுங்க. யாரோட இருப்பார்? கேட்கிற உங்களோடு தானே, விசுவாசிக்கிற உங்களோடு தானே, நம்புகிற உங்களோடு தானே, கூப்பிடுகிற உங்களோடு தானே, ஜெபிக்கிற உங்களோடு தானே, அவர் நம்பி நடக்கிற உங்களோடு தானே அவர் இருப்பாரு. வேற உலகத்தாரோடு இருப்பாரா? தேடாதவனோடு இருப்பாரா? அவிசுவாசிகளோடு இருப்பாரா? நம்பிக்கையோடு இருப்பாரா? இல்ல இல்ல, இருக்க மாட்டாரு. உங்களோடு தான் இருப்பாரு. புலம்பி அழுது கண்ணீர் விட்டு கதறி கொண்டு போன 2 பேரு போனாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கதறலையும் இதையும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க கூட சேர்ந்து அவங்க கதறுதலையும் அவிசுவாசத்தையும் கண்டு அவங்கள விசுவாசியா மாற்றி விட்டுட்டு விலகி போயிட்டாராம். ஒரு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவங்க போய் சாட்சி சொல்றாங்க, நாங்க கண்டோம், எங்களோட இருந்தாரு, அப்ப போயிட்டாரு, அப்பதான் அவர் இயேசுவார் எங்களை கண்டோம். அந்த புத்தியை ஆண்டவர் தெளிவுபடுத்திடுவாரு, தெளிவுபடுத்தி போயிடுவாரு. இதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் எப்படி இருக்காரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். எதற்கு? நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு. 3வது, தீமையில் இருந்தும் உலக மாயில் இருந்தும் நம்மளை விலக்கி காத்து நடத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது எல்லாம் சரியாய் எழுந்திருப்போமா?